வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 118 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி 200 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி சைட் பெரிய அளவுக்கான பாதிப்பு இல்ல. ஆனா நிஃப்டி 50 ஓரளவு இன்னைக்கு டேல அதிகமா தான் வந்து இறங்கியிருக்கு. நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது ஃப்ளாட்டா இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பாசிட்டிவா இருந்தது. பட் எந்த ஒரு ரெக்கவரும் இல்ல. மத்தியானத்துக்கு மேல ஒன் சைடா தான் இன்னைக்கு போயிருக்கு. அதுவும் சின்ன ஒரு சரிவ மட்டும் தான் டெலிவர் பண்ணியிருக்கு. ஏன்னா ஸோ குளோபல் டென்ஷன் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதோட பாதிப்பு கொஞ்சம் கூட இல்லன்னா எப்படி? ஸோ அதோட பாதிப்பெல்லாம் டெஃபினட்டா நம்மள மாரி வளரும் கண்ட்ரீஸ்ல தான் பெரிய அளவுக்கு வந்து ஏற்படுத்தும். அத பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சன் ஆட்டம் ஏற்படுத்திட்டு தான் இருக்கு. ஆனா அமெரிக்க மார்க்கெட் இன்னைக்கு டேல பிச்சுக்கிட்டு மேல போயிருக்கு. கிட்டத்தட்ட 1.5% வரைக்கான ஏற்றத்த டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நாஸ்டாக் பாருங்க, என்ன மாரியான ஒரு ஏற்றத்த டெலிவர் பண்ணியிருக்குன்ட்டு. ஸோ லாஸ்ட் மேல பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு சரிவு. அதாவது போன வாரம் வந்து ஒரு சின்ன சரிவ குடுத்திருந்தது. பட் இப்ப திரும்ப புது ஒரு உச்சத்தில பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு ரெக்கவருங்க. அதுவும் குறிப்பா ஏப்ரல் மாசத்துல இருந்து இப்ப வரைக்கும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7,000 பாயிண்ட்ஸுக்கு மேலான ஒரு ஏற்றத்த டெலிவர் பண்ணியிருக்கு நாஸ்டாக் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் எல்லாம் ரொம்பவே பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்தது. எப்போ நிஃப்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுல்ல, அந்த டைம்ல இந்த இண்டெக்ஸ்ல பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. அத பற்றியெல்லாம் நம்ம அந்த டைம்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியில வந்து இத ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அண்டு மான் 100 இத பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மான் 100ல நான் 2 டைம் ப்ராஃபிட் கூட புக் பண்ணேன். பட் இருந்தாலும் அதுக்கப்புறமும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டுருக்கு. ஸோ ரொம்ப சுமாரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருந்த நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா, சூப்பர் டூப்பரான ஒரு ஏற்றத்த இப்போ டெலிவர் பண்ணிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு நல்ல எல்லா மார்க்கெட்டும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டுருக்கு. இந்தியா மார்க்கெட் மட்டும் தான் கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்கு. ஏன் தைவான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்க்கும்போது இந்தியாவ பீட் பண்ணி இப்போ 5வது இடத்துக்கு வந்திருக்கு. ஏன்னா ஏஐய பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான நிறுவனங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கு. ஸோ குறிப்பா டிஎஸ்எம்சி பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ டிஎஸ்எம்சியோட வருமானம் பிச்சுட்டு போயிருக்கு. அத பற்றியான ஒரு அப்டேட்டும் இருக்கு. லாஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் பின் தள்ளி இருக்கோம். நம்ம மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. அதே நேரத்தில ஸோ சைனா மார்க்கெட் ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு மார்க்கெட். ஸோ இப்போதைக்கு அந்த சைனா ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. மேபி திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா, அகைன் வந்து சிப் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஸோ நான் இந்த மாசமே பார்த்தீங்கன்னா, சிப்ப ஸ்டாப் பண்ணி தான் வந்து வச்சிருந்தேன். ஏன்னா, அந்த அளவுக்கு என்கிட்ட அமௌண்ட் இல்ல. ஸோ அதுக்குன்னு என்னால அமௌண்ட் ஒதுக்க முடியல. பட் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து எந்த விதமான தடையும் இல்லாம அது பாட்டுக்கு வந்து போயிட்டுருக்கும். ஸோ பார்ப்போம். பட் அதுக்கு மார்க்கெட் சைனா மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆகுமான்னு தெரியல. ஸோ ஹாங்செங் பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் மாரி தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வந்து ட்ரேட் ஆயிட்டுருக்கு. பட் இருக்கிறதுலயே குளோபலா நல்ல ஒரு லோவஸ்ட் வேல்யூவேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டா சைனா மார்க்கெட் இருக்கு. அத நம்ம கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, சைனால இந்த கிராஃபிக் கார்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜிபியு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங்க்காக. அதோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது, NVIDIAவோட RTX 3060க்கு ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு 2, 3 ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருந்த ஜிபியு. அதுக்கு ஈக்குவலா தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனா பிரைஸ் பார்க்கும்போது 5060 என்ன பிரைஸ் இருக்குமோ, அந்த பிரைஸ்ல வந்து விக்கிறாங்க. பட் இதெல்லாம் விரைவில் வந்து மாற்றத்துக்கு உண்டாகும். ஸோ இதுவே பெரிய ஒரு ஒரு சாதனையா தான் நான் பார்க்குறேன். இன்னும் நம்மலாம் அந்த அளவுக்கு வளரவே இல்ல. ஆனா சைனாக்காரன் இப்பவே முயற்சி எடுக்க ஆரம்பிச்சுட்டான். ஸோ ஒன்ஸ் வந்து இத இன்னும் பெரிய அளவுக்கு வந்து சக்சஸ் பண்ணிட்டான்னா, அப்போ பெரிய அளவுக்கான போட்டியா AMD, NVIDIA, Intel போன்ற நிறுவனங்கள் கூட போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு தான் வெயிட்டிங். எத்தன வருடம் ஆகும்னு தெரியல. பட் நான் இப்ப இருந்தே சைனா மார்க்கெட்ல புல்லிஷா தான் இருக்கேன். இப்ப இருந்துன்னு இல்ல. நான் ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி இருந்தே சைனா மார்க்கெட்ல புல்லிஷா தான் வந்து இருந்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் கூட பெட்டர் ரிட்டர்ன் தான் வந்து குடுத்துருக்கு. ஸோ ஃபர்தரா குடுக்குமான்னு பார்ப்போம். சிப் பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சதுன்னா, தொடர்வதற்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அடுத்தது இன்னைக்கு டே அப்டேட்ன்னு பார்க்கும்போது, முக்கியமான பங்கு பார்த்தீங்கன்னா, மார்க்ஸன்ஸ் ஃபார்மா. என்னங்க இந்த பங்கு முக்கியமான்னு கேட்கலாம். ஸோ அபார வளர்ச்சிய குடுத்துட்டு இருக்காங்க இந்த மார்க்ஸன்ஸ். இந்த காலாண்டும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ பிசினஸ் வைஸ்ல பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கான மாற்றங்களும் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு டேல 15% வரைக்கான ஒரு ஏற்றத்த மார்க்ஸன்ஸ் ஃபார்மா பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு சரிவ குடுத்தது, ஒரு கன்சாலிடேஷன் நடந்தது. இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றத்த குடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது போக இன்னும் பல நிகழ்வுகள் இருக்கு. என்னென்னன்னு நம்ம பார்ப்போம். இந்த காலாண்டுல 149 கோடி ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர், குவார்டர் ஆன் குவார்டர் அண்ட் எல்லா குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெட்டரான குவார்ட்டரா வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பங்க நான் 2022ல அரௌண்ட் ஒரு ரூ. 48 கிட்ட பார்த்தீங்கன்னா நான் புடிச்சேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா, நான் பண்ணி ஒரு ஷார்ட் டெர்ம்ல வந்து எக்ஸிட்டும் ஆயிட்டேன். நல்ல ரிட்டர்ன் கிடைச்சது. அதுக்கே
பட் அதுக்கப்புறமும் இந்த பங்கு ஒரு பிரேக் எடுத்துட்டு ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு ஏற்றத்த வந்து டெலிவர் பண்ணியிருந்தது. பட் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நான் பல ஸ்டாக்ஸ்ல ஸ்விங் பண்ணியிருக்கேன். ஸோ சிலதுல நான் தப்பிச்சிருக்கேன். சிலதெல்லாம் நான் வித்ததுக்கு அப்புறமே மல்டி பேக்கர் ரிட்டர்ன குடுத்துருக்கு. ஸோ ஒண்ணு நம்ம பிஎஸ்சி எடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு முக்கியமான நிறுவனம். அதுவும் சூப்பரான ஒரு ரிட்டர்ன் அண்ட் காட்ஃப்ரை பிலிப்ஸ் அதுவும் சூப்பரான ரிட்டர்ன் குடுத்துருக்கு. பட் மற்ற பக்கம் பல பங்குகள் அந்த அளவுக்குலாம் பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஏறியிருக்கு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து பண்ணல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நல்ல கேப்பிட்டல வந்து அந்த ஷார்ட் டெர்ம் ட்ரேட் மூலியமா ஜெனரேட் பண்ணிட்டேன் புல் மார்க்கெட்ல. ஸோ அது ரொம்பவே பார்த்தீங்கன்னா, எனக்கு பக்கபலமா இருந்தது. வெறும் சேலரி மட்டும் வச்சு நம்மளால ஷேர் மார்க்கெட்ல பெரிய வெல்த்த கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டா ரொம்பவே கஷ்டம். ஏன்னா, நம்மள மாரியான ஒரு நடுத்தர மக்களுக்கு பல செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். நம்ம எப்படி வந்து கன்சிஸ்டன்ட்டா வந்து மார்க்கெட்ல பணம் போட்டுட்டு இருக்க முடியும்? ஸோ நீங்களே மனச தொட்டு வந்து யோசிச்சு பாருங்க. நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். சரி இந்த மாசம் வந்து நம்ம கொஞ்சம் கூடுதலா முதலீடு பண்ணலாம் அப்படின்னு நெனைப்போம். எதிர்பாராத ஒரு செலவு வரும் வீட்ல. மெடிக்கல் செலவா இருக்கலாம், இல்ல ஒரு ஃபங்ஷனா இருக்கலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு செலவா இருக்கலாம். அண்டு நம்மகிட்ட கடனும் கூட வந்து இருக்கலாம். ஸோ கடன் கட்டுறதுக்கான ஒரு இது இருக்கு. ஸோ நம்ம என்னதான் ஒரு 30,000 நம்ம ஆவரேஜா நெறைய நண்பர்கள் அந்த 30,000த்துக்குள்ள இருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி 30,000 சம்பளம் வாங்கிட்டு பெரிய முதலீடு பண்ணலாம்னு நெனச்சா ரொம்ப கஷ்டம். அதுவும் சொந்த வீடு இல்லாம வாடகை வீடா இருந்ததுன்னா, வாடகை சுமை வேற தல மேல வந்து ஏறும். ஸோ ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ நான் மார்க்கெட் அந்த டைம்ல ஆரம்பிக்கும்போது எனக்கு கொஞ்சம் கடனெல்லாம் வந்து இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சரியானது ஷார்ட் டெர்ம் ட்ரேட் மூலியமா தான் சரியாச்சு. அதிலிருந்து வந்து ஒரு நல்ல கேப்பிட்டல ஜெனரேட் பண்ணி ஆக மொத்தத்தில நல்லா தான் இருக்கேன். ஆனாலும் கூட ஸோ இந்த லாங் டெர்ம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அத இப்ப நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஷார்ட் டெர்மும் பார்த்தீங்கன்னா, நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் வந்து இருக்கேன். ஸோ பேலன்ஸா கொண்டு போறதுக்கு ட்ரை பண்றேன். ஜஸ்ட் வந்து சேலரி மட்டும் தூக்கி போட்டுட்டு இருந்தோம்னா, கண்டிப்பா வந்து ஒரு நல்ல சேலரி வாங்குனோம்னா டெஃபினட்டா வந்து பண்ண முடியும். பெரிய பணத்த வந்து சேர்க்க முடியும். ஆனா, ஒரு லிமிட்டடான ஒரு சேலரிய வச்சு நம்ம முன்னேறுவது ரொம்ப கடினம். அத நெறைய நண்பர்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தான் நான் நம்புறேன். உங்க கருத்துக்கள தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணலாம். இத பற்றி நம்ம திரும்ப கூட ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். என்னைக்காச்சும் டைம் இருந்ததுன்னா. ஏன்னா, நானும் பல இடத்துல பார்க்குறேன். எங்க பார்த்தாலும் 1,00,00,000 எப்படி அடைவது? ஸோ 0லேருந்து 1,00,00,000 எப்படி வந்து சேர்க்கறது அப்படின்னு வந்து போடுறாங்க. ஸோ அதெல்லாம் சேர்க்கறதெல்லாம் ஒரு 2வது பக்கம் இருக்கட்டும். பட் நமக்கு அதுக்கு ஏற்ற ஒரு வருமானம் நமக்கு இருக்கணும். அது இருந்தா மட்டும் தான் நம்மளால அந்த மாரியான ஒரு ஜர்னில வந்து போக முடியுமே தவிர, சும்மா வந்துட்டு இந்த மாரி 1,00,00,000, 2,00,00,000 அப்படின்ட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம்னா டெஃபினட்டா ஆகாது. இத பற்றி இதுக்கு முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த "ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது" அப்படிம்பாங்க. இதுதான் அது. ஸோ பார்க்கும்போது நல்லா ஹைப்பா இருக்கும். பட் நல்ல சேலரி வாங்குனா தான் டெஃபினட்டா நல்ல பணம் பண்ண முடியும். 30,000 வாங்குறவங்களும் நல்ல பணம் பண்ண முடியும். ஆனா, ஸோ 1,00,00,000 அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து நமக்கு பெரிய அளவுக்கான எக்ஸ்பென்ஸ் ஆகக்கூடாது. பட் நமக்கு எக்ஸ்பென்ஸ் ஆயிட்டு தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்லோவா தான் நம்ம முடியும். அதுக்கு நம்மளுடைய உழைப்பு நெறையா இருக்கணும். மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் சரி, நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துலயும் சரி, இருந்ததுன்னா அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர, ஒரு நார்மலான சேலரி வச்சு போறது ரொம்ப கடினம். இத பற்றி நம்ம திரும்ப கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதானி கிரீன் எனர்ஜி கிட்ட இருந்து அப்டேட் இப்போ சைனாக்கு வெளிய குளோபலா சிங்கிள் ஃபெசிலிட்டில அதிகப்படியான பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டத்த டிப்ளாய் பண்ண ஒரு நிறுவனமா அதானி கிரீன் மாறியிருக்கு. ஸோ சிங்கிள் ஃபெசிலிட்டில கிட்டத்தட்ட 3.7 ஜிகாவாட் கரெக்ட் 3.37 ஜிகாவாட் பார்த்தீங்கன்னா, பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்த நிறுவியிருக்காங்க. எங்க குஜராத்ல இருக்கக்கூடிய கவாடா அப்படிங்கிற ஒரு இடத்துல. ஸோ இங்க தான் இவங்களுடைய சோலார் பிளான்ட்டும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டைரக்ட்டா அதிலிருந்து வரக்கூடிய கரண்ட்ட வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுவாங்களோ என்னமோ! அது அதுவா தான் வந்து இருக்கும். பட் இன்னும் வந்து நம்ம இத பற்றியெல்லாம் டீப்பாலாம் ரிசர்ச் பண்ணதில்ல. பட் இது அதானி கிரீன பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸா பார்க்கப்படுது. ஸோ விரைவில் நம்ம நாட்டில இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ்க்கான ஒரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பூம் ஆகும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் என்னைக்கு ஆகும்னு தெரியல. இது பேட்டரி கம்பெனிஸ்க்கு நல்ல பாசிட்டிவ் நியூஸ். அதனால தான் பெரும் நிறுவனங்கள் பேட்டரியில பெரிய அளவுக்கு பணத்த வந்து கொட்டுறாங்க. ஸோ இது நாளைக்கு பூம் ஆகும் அப்படின்ட்டு. ஃபாரின்ஸ்லலாம் பார்க்கும்போது நல்லாவே வந்து இந்த செக்மெண்ட் வந்து பூம் ஆயிட்டு தான் இருக்கு. ஆஸ்திரேலியா அண்டு யுஎஸ், சைனா போன்ற இடங்கள்ல ரொம்பவே பெரிய அளவுக்கு அ பே ஒரு பூம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அடுத்தது கண்டிப்பா நம்ம தான். ஸோ நம்ம நாட்டிலயும் வந்து ஏற்படும். இதற்கான வாய்ப்புகள் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ரிலையன்ஸ்ல ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த நிறுவனம் இருக்கு. அது போக மற்ற நிறுவனங்கள் வாரி போன்ற நிறுவனங்கள்லயும் வாய்ப்புகள் ஏற்படலாம். ஸோ தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணுவோம். சான்ஸ் கிடைக்கும்போது டக்குன்னு கேப்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்தது பிரிட்டானியா பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குட் டே ஃபேமிலி பேக்கோட பிரைஸ வந்து உயர்த்தியிருக்காங்க. ரூ. 10 கிட்ட வந்து உயர்த்தியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேமிலி பேக்கோட பிரைஸ். அது போக என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய இந்த ரூ. 10 பிஸ்கட் பாக்கெட் இருக்கும்ல, இந்த குட்டேல. அதுல அவங்களுடைய அந்த வெயிட்டே வந்து கம்மி பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. 100 கிராம் இருக்குன்னா, 90 கிராமோ, இல்ல 80 கிராமோ வந்து
கட் பண்ண போறதா அப்டேட் குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப இதெல்லாம் பழகிருச்சு. இப்போ நம்ம சின்னதுல இருக்கும்போது பிரிட்டானியா பிஸ்கட் அப்படின்னு எடுத்துட்டா நல்லா பெருசா இருக்கும். ரூ. 3 பிஸ்கட் கூட நல்லா பெருசா இருக்கும். பட் இப்போ ரூ. 3 பிஸ்கட் ஒரு 5, 6 அண்ண இருக்கிற மாரி இத்துணூண்டு இருக்கு. அதே மாரி ரூ. 10 பிஸ்கட் பார்க்கும்போதும் அந்த சைஸ்க்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப ரூ. 20 பேக் ஈஸியா பார்த்தீங்கன்னா, எல்லா மளிகை கடைகள்லயும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதனால நிறுவனங்கள் அடுத்து அவங்களுடைய மார்ஜின எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கு, இன்புட் காஸ்ட் எல்லாம் தள்றதுக்கு இத ஒரு வழியா பண்றாங்க. ஸோ எல்லா நிறுவனங்களும் பண்றாங்க. பிரிட்டானியாவும் பண்ணியிருக்காங்க. இது பிரிட்டானியாவ பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ். அடுத்தது அர்மேனியா பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா கிட்ட இருந்து ஒரு $2 பில்லியன் ஒர்த்தான அ இந்த டிஃபென்ஸ் எக்யூப்மென்ட், டிஃபென்ஸ் பொருட்கள வாங்க போறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இதில மிசைல்ஸ் இருக்க போகுது. டிஃபென்ஸ் ட்ரோன் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்க போகுது. ஸோ இன்னும் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வாங்க போறாங்க. ஸோ இது நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ். நம்மளும் பல கண்ட்ரீஸ்க்கு பிலிப்பைன்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். இன்னும் ஏதோ ஒரு கண்ட்ரி இந்தோனேஷியாவா எதுன்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு எதுக்கோ எக்ஸ்போர்ட் பண்றோம். அர்மேனியாவுக்கு நம்ம முன்னவே பண்ணியிருக்கோம். ஸோ உள்நாட்டில மட்டும் இல்லாம இப்போ வெளிநாட்டு எக்ஸ்போர்ட்டும் நல்லா களை கட்டிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. ஸோ விரைவில் லாங் டெர்ம்ல ஒரு பெரிய ஒரு குரோத்த சம்பாரிக்கும் டிஃபென்ஸ் பங்குகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா டிஃபென்ஸ் பங்குகள் ஆல்ரெடி நல்ல ராலிய குடுத்தாச்சு. ஸோ இத மட்டும் பேஸ் பண்ணி நம்ம டிஃபென்ஸ் பங்குகள் பக்கம் போக முடியாது. நல்ல ராலி குடுத்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறது என்ன பொறுத்தவரைக்கும் ஆபத்தா நான் பார்க்குறேன். பட் சில இடத்துல அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஆனா என்னைக்கா இருந்தாலும் ஆபத்து. ரொம்ப ஆபத்து. அந்த ஆபத்து ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு வேண்டாங்கிறது என்னுடைய பார்வை. அடுத்தது கோல் இந்தியா கிட்ட இருந்து அப்டேட். ஸோ ஓஎஃப்எஸ் இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 5000 கோடி வரைக்கும் ஸ்டேக்க விக்க போறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ 5000 கோடி மதிப்பிலான ஓஎஃப்எஸ் பார்த்தீங்கன்னா, கோல் இந்தியா பண்ண போறாங்க. ஸோ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இத பணம் விக்க போறாங்க. ஸோ அதுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நம்ம இத பற்றி நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ போதும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது டிஎஸ்எம்சி. ஸோ டிஎஸ்எம்சியோட க்ரோத் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கு. ஸோ சூப்பரான ஒரு க்ரோத்த குடுத்துட்டுருக்காங்க. வெறும் டிஎஸ்எம்சி மட்டும் இல்ல, ஏஐ கம்பெனிஸ் எல்லாமே இப்போ பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. சாம்சங், ஐனிக்ஸ், மைக்ரான் போன்ற நிறுவனங்களோட வளர்ச்சி அதிவேகமா இருந்துட்டு இருக்கு. ஸோ என்விடியாவோட பெர்ஃபார்மன்ஸ நம்ம பார்த்தோம். ஸோ அவங்களும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரியான ஒரு தகவல் வந்திருக்கு. உறுதியான தகவல் இல்ல. மேபி பண்ணலாம் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம் தான் வந்திருக்கு. என்ன ரீசன்னா, ஸோ போனஸ் எதுவும் குடுக்க போறதில்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ சாம்சங்ல ஆல்ரெடி நடந்தது. ஸ்ட்ரைக் நடந்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கான போனஸ சாம்சங் நிறுவனம் பார்த்தீங்கன்னா, அதுவும் கரெக்ட்டா இந்த சிப் யூனிட்ல இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் தான் போனஸ் குடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. டிஎஸ்எம்சிலயும் கண்டிப்பா நடக்கலாம். பட் ஒரு ஸ்ட்ரைக் வச்சுட்டு அதுக்கப்புறமா குடுக்கலாம் அப்படின்ட்டு நிறுவனம் யோசிச்சிருக்காங்களோ என்னமோ! பட் கம்பெனிஸ் நல்லா சம்பாரிக்குது. பட் எம்ப்ளாயீஸ்க்கு போனஸ் குடுக்குறதுக்கு அழுகுறாங்க. ஏன்னா கண்டிப்பா ராப்பகலா வேல புழிஞ்சு எடுத்திருப்பாங்க. ஸோ சும்மாலாம் இருக்க மாட்டானுங்க. வேல வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் அதுக்கு ஏற்ற ஊதியத்த குடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். குடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம நம்பலாம். குடுக்கலைன்னா வாங்காம விடமாட்டாங்க அப்படிங்கிறதும் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதனால எக்ஸ்பென்ஸ் மேபி கொஞ்சம் அதிகமாகலாம். இந்த நிறுவனங்கள பொறுத்தவரைக்கி. ஸோ எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். பட் டிஎஸ்எம்சிக்கு போட்டியா இன்டெல் பல விஷயங்கள பண்ணிட்டு இருக்காங்க. ஃபவுண்டரி செக்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் இன்னொரு ஒரு புது விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். யுஎஸ் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து அப்டேட் தினமும் வந்துகிட்டே இருக்குன்ட்டு. ஸோ அவங்க டெஸ்க்டாப்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு சேஞ்சஸ கொண்டு வர போறாங்க. நாளைக்கு நடக்க போறதில்ல. ஒரு சில வருடங்கள் இருக்கு. பட் என்ன நடக்குதுன்னு நம்ம இப்பவே தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா, முன்னாடியே நம்ம தெரிஞ்சனால தான் இன்டெல்ல பார்ட்டிசிபேட் பண்ணோம். இப்பவே தெரிஞ்சா தான் அந்த இடத்துல நமக்கு இன்னும் கன்விக்ஷன் அதிகமாகும். ஸோ அத பற்றி நான் டிஸ்கஸ் பண்றேன். அண்ட் ஃபவுண்டரில என்ன மாற்றத்த கொண்டு வராங்கங்கிறத பற்றியும் நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்றேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிஜி இன்விட்டோட டிவிடெண்ட் எனக்கு கிரெடிட் ஆயிருந்தது. ஸோ நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அப்பதான் நானும் பார்த்திருந்தேன். ஸோ ஓகே. ரொம்ப ஹேப்பியா இருந்தது பிஜி இன்விட்டோட டிவிடெண்ட்ட பார்க்கும்போது. ஸோ இந்த டிவிடெண்ட் என்ன பண்ணலான்னு பிளான் இருக்கும். ஸோ ரீஇன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா? என்ன? ஏது? அப்படின்ட்டு. ஏன்னா ரீஇன்வெஸ்ட்மென்ட் மூலியமா அகைன் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 13% வரைக்கான ஒரு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இந்த பிஜி இன்விட் வழியா கிடைச்சுக்கிட்டே தான் இருக்க போகுது. பட் பெரிய அளவுக்கு ஒண்ணும் குரோத் இல்ல. ஆனா லாஸ்ட் டைம் நம்ம இறங்கும்போது கூட இதில பெருசா பயப்படல. பயப்படாம அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணோம். அதோட ஒரு பலன் இப்ப நமக்கு கிடைச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அது வேற விஷயம். மேபி நம்ம அந்த டைம்ல பண்ணாம இருந்திருந்தோம்னா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம பெரிய அளவுக்கு ஆவரேஜ் பிரைஸ கட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அது ஒரு பெரிய டென்ஷனாவும் கூட நமக்கு மாறியிருக்கும். அப்புறம் ரஷ் பண்ணி திரும்பவும் ஒரு நம்பிக்கைய குடுத்ததுக்கப்புறம் வாங்குற மாரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஸோ இப்ப என்ன பண்ணலாம்? ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் வருதே. ஸோ உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஒரு ரூ. 13,000 கிட்ட டிவிடெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 13,000 திருப்பி தூக்கி நம்ம பிஜி இன்விட்ல போட்டோம்னா, எப்படியும் வருஷத்துக்கு பார்க்கும்போது ஒரு
12, 13% வரைக்கான ஒரு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அது எப்படியும் ஒரு ரூ. 1500 அந்த மாரி ஒரு ரூ. 1300 கிட்ட வரும்னு நான் நினைக்கிறேன் வருஷத்துக்கு. ஸோ அது பார்க்கும்போதும் ஒரு குரோத்த வந்து வளர்ச்சிய நமக்கு குடுக்கும். இப்படி வருஷம் வருஷம் அப்படியே நம்ம தொடர்ந்து டிவிடெண்ட்ட ரீஇன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது, எல்லாம் வளர்ந்திருக்கும் நம்மளுடைய சொத்து. அண்ட் அதிலிருந்து வரக்கூடிய வருமானமும் நல்லாவே வந்து வரும். ஸோ ஒரு பக்கம் இப்படி ஒரு நம்ம யோசனை பண்ணலாம். இன்னொரு பக்கம் டிவிடெண்ட தூக்கி இது மட்டும் இல்ல. இது ஐடிசி, ஐடி பங்குகள், மற்ற பங்குகளோட டிவிடெண்ட் எல்லாம் வரத ஒண்ணா சேர்த்தி நம்ம அத தூக்கி ஏதாச்சும் ஒரு ஃபண்டுல போட்டு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஸ்டாக்ஸ்ல வந்து நம்ம பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி இருக்கு. எந்த ஆப்ஷன நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். மேபி என்கிட்ட லிமிட்டட் கேஷ் தான் இருக்கு அப்படின்னா, செகண்ட் ஆப்ஷன நம்ம சூஸ் பண்ணலாம். பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம அந்த இடத்துல போடுறது மூலியமா 12% ரிட்டர்ன் அப்படிங்கிறது 1 மந்த்ல நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும். அதுக்குன்னு டக்குன்னு வந்து திடீர்னு வந்துராது. சில பங்குகள்ல டைம் ஆகலாம். டக்குன்னு சில பங்குகள்ல வந்து கிடைக்கலாம். ஆனா, நமக்கு ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல பார்க்கும்போது ஒரு பெட்டர் ரிட்டர்ன கூட எதிர்பார்க்க முடியும். 2 ஆப்ஷன் இருக்கு. 2ல நீங்க என்ன ஆப்ஷன சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கீழ தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணலாம். எனக்கு போதும் லிமிட்டட் குரோத் வரட்டும். இந்த டிவிடெண்ட் மூலியமா வர ரிட்டர்ன் போதும் அப்படின்னு நினைப்பீங்களா? இல்ல நான் எடுத்து வச்சுட்டு அடுத்து வரக்கூடிய பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களாங்கிறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. மேபி என்னோட ஒரு சாய்ஸ் வந்து நீங்க கேட்கலாம். என்னோட சாய்ஸ வந்து நம்ம பின்னாடி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அது வேண்டாம். உங்களுடைய சாய்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியணும். பார்ப்போம் எத்தன பேர் என்ன மாரியான சாய்ஸ வந்து கீழ குடுக்குறீங்கன்ட்டு. இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!